ஹாய், இப்போ நம்ம ஒரு ரெசிபி ஒன்று வச்சுட்ருக்கோங்க. இதில் பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம், ஓமம் இதெல்லாம் நசுக்கி சேர்த்துட்டு அதை கையில் வச்சு நம்ம நசுக்கி சேர்த்தோம்னா கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். ராகி மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் மில்லட் அந்த மாவு அரைச்சிருந்தேன், அந்த மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூடயே வந்துட்டு நம்ம கடலை மாவும் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. ஸோ அதுதான் இந்த மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவு ரெடி பண்ணி போண்டா போட்டுட்ருக்காங்க. மோஸ்ட்லி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டிஷ் தான். ஸோ இன்றைக்கி லைவில் இது செஞ்சிட்ருக்கிறதுனால நான் அதை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நம்மளோட கிச்சனில் செய்கிறது லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட்டு. நேற்றுக்கு லைவ் போட்டிருந்தேன், பட் ஒரு 2 பேர் வந்தாங்க. இது சூப்பராக இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு சொல்லிட்டு நான் சோடா உப்பு எதுவும் கலக்கலை. நம்ம அரிசி மாவே நல்லா புளிச்சு தானே இருக்கும். ஸோ அதனால் அந்த மில்லட் மாவில் கொஞ்சம் சேர்த்துட்டு ராகி மாவு தாங்க நிறையா சேர்த்துருக்கேன். இதில் முருங்கைக்கீரை இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைவுக்கு வாங்க, வர்றவங்க எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு லைக் கொடுங்க.